friends, welcome to MySQL Tamil tutorial part 19. Acheno last class la ஒரு column க்கு எப்படி நம்மளே இந்த கமா quotation மாதிரி போட்டு ஒரு column எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சிம்பிளா பார்ப்போம். அது இப்போ இந்த ஹாஷ் நேம் இல்லாத நான் அந்த கான்கார்டினேட் எடுத்துறேன். அதுக்கு பதிலா செலக்ட் நேம் மட்டும் வேணும், நேம் அப்புறம் காஸ்ட் அப்படின்றது வேணும் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது பார்த்தோன்னா ஐட்டம்ஸில். ஸோ நான் நம்மளோட ஐட்டம்ஸ்க்கு போயிடுறேன். ஐட்டமில் ப்ராடக்ட் டேபிளில் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராடக்டெல்லாம் இருக்குது. இதில் வந்து நான் அந்த க்யூரிக்கு போகிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா, நார்மலாக நம்மளோட நேமு காஸ்ட்டெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ப்ரொஃபைல் எல்லாம் ப்ராடக்ட் PRODUCT ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நேமும் காஸ்ட்டும் மட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நேம் காஸ்ட் வந்திருக்கு. இப்போ வந்து டிஸ்கவுண்ட் நம்ம கடையிலலாம் பார்த்துருப்போம். ஒரிஜினல் ரேட் ஒரு பக்கம் வரும், அப்புறம் டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, இப்போ வந்து செலக்ட் நேம் காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட் பக்கத்தில் கம்மா போட்டு காஸ்ட்டு டைரெக்டாக நம்ம -1 அப்படின்னு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் ஆன வேல்யூக்கு ஒரு நேம் வைக்கிறோம். அதாவது ஆஸ் போன கிளாஸில் நம்ம எப்படி நேம் வச்சோமோ அதே மாதிரி தான் ஆஸ் டிஸ்கவுண்ட் சேல் ப்ரைஸ்ன்னு போடலாம். நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃப்ரம் ப்ராடக்ட்டு இது ஓகே. இப்போ வந்து கோ கொடுத்தீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தோன்னா 200, சேல் ப்ரைஸ் பார்த்தோன்னா 19, ₹1 கம்மி ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா இதுக்கும் வந்திருக்கும். நேமும் பார்த்திங்கன்னா புது நேம் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட காஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணலாம். இதுவே 5நாலையும் 5 போட்டுக்கலாம். 5 கோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ₹5 வந்து டிஸ்கவுண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தோன்னா அங்கே ₹5 இருந்துச்சு. ஸோ 5 அப்படின்றது போய்ட்டு 0 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைனஸ்ன்ற இடத்துல நம்ம மைனஸ் மட்டும் இல்லை, அதே டைமில் ப்ளஸ்ஸும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்புறம் மல்டிபிளோ டிவைடு இந்த மாதிரி என்ன வேணாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வரும். ஸோ இதே நம்ம வந்து நம்மளோட நேம் அதேமாதிரி பார்த்தோன்னா நேமையும் சேல் ப்ரைஸுன்றதுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னு கூட போடலாம். டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளோ நம்ம கட்டணும் அப்படின்றது வந்து நாங்கள் கொடுக்குறேன். அதுக்கு இங்கே ஒரு ₹5 ஒரு ₹2 டிஸ்கவுண்ட் பண்ணுறேன். இப்போ கோ கொடுத்தேன்னா பார்த்திங்கன்னா தெரியும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதாவது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் போக மீதி எவ்வளோ நம்ம பே பண்ணோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்மளோட அதாவது கன்கார்டினேட் இல்லாதே டேரெக்டாக இந்த ஆஸ் வச்சு நம்ம நேம் மாற்றி நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்ரேட்டர்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவைடு இந்த மாதிரி நம்மளோட ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் எப்படி நான் வந்து 2 கிளாஸில் போன கிளாஸில் இந்த கிளாஸ்லையும் எப்படி நாமளே ஒரு காலம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்ற பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.